கொள்கைகளில் உறுதி, செயல்களில் நேர்மை, மக்கள் நலமே குறிக்கோள். கோவை தம்பி ஐயா என்ற பெயரே நம்பிக்கையின் அடையாளம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து மந்திரத்தின் மதிப்புமிக்க நண்பராய் சீடராய் விளங்கிய பார்க்கவ குல முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் கலைமாமணி கோவை தம்பி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைத்து மகிழ்கின்றேன். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் தாண்டவராயத்தில் பிறந்த ஒரு தவ புதல்வனை, நம்முடைய தலைவனை வாழ்த்த வந்திருக்கின்ற அதே சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த எடப்பாடியைச் சேர்ந்த தலைவர் முன்னாள் முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இங்கு வந்திருக்கும் போது நாமெல்லாம் வாழ்த்தி என்ன பயன் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆடிட்டோரியம், அதாவது இந்த அரங்கம், தாண்டவராயபுரத்தில் பிறந்த ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி சென்னை நோக்கி வந்து தன் படிப்பை முடித்து ஆரம்ப பள்ளி ஆரம்பித்து தன்னுடைய கடுமையான உழைப்பாலும் தன்னுடைய கற்ற அறிவாலும் கோபுரம் போன்ற இது மாதிரி பல்வேறு பல்கலைக்கழகங்களை இந்தியாவில் உருவாக்கி இருப்பதற்காக நான் அவரை வாழ்த்துகிறேன் என்பதை இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐஜேகே தொண்டர்களே, சொந்தங்களே, மேடையிலே தலைமை தாங்கியிருக்கின்ற ஐஜேகே கட்சியினுடைய தலைவர் அவர்களே, முன்னாள் இந்நாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். வேந்தர் அவர்களை புகழ்ந்து பேசுவதற்கு பதிலாக இந்த நேரத்தில் அவர் நீடூழி வாழ்க என்று வாழ்த்துவதற்கு பதிலாக இந்த நேரத்தில் அவர் கடுமையான உழைப்பை நாம் பின்பற்றுவோம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தலைமை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தளபதிகள் தகுதியான ஆலோசனைகள் வழங்க வேண்டும். ஒரு தலைவன் வெற்றி பெற வேண்டும் என்றால் தளபதிகள் தரமான ஆலோசனைகளை வழங்க வேண்டும். உணர்ச்சி பொங்கிய தொண்டர்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த இயக்கத்தை, அந்த கட்சியை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. அந்த கட்சி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஜூலியஸ் சீசரை காட்டி கொடுத்த புரூட்டோஸ்கள் இருந்தாலும், அல்லது கோயாபல்ஸ் போன்று ஜெர்மனியை ஆண்ட ஹிட்லரை சாகடித்த கோயாபல்ஸ்கள் இருந்தாலும் அந்த அரசியல் தலைவர்கள் வெற்றி பெற முடியாது. அதைத்தான் மூத்த அரசியல்வாதியாக நான் இன்று இந்தியாவில் பார்த்து கொண்டிருக்கிறேன். தமிழகத்தின் மாற்றத்தை மாத்திரம் நான் சொன்னவில்லை, இந்தியா முழுவதும் அப்படியே இருக்கிறது. எந்த ஒரு கட்சி ஜனநாயகத்தை நம்பி ஆரம்பித்து கொள்கைகளை அரசில் ஏற்ற வேண்டும் என்று எண்ணும் போது அந்த தளபதிகள் தகுந்த ஆலோசனைகள் வழங்க வேண்டும். ஆலோசனையை வழங்கவில்லை என்று சொன்னால் எப்படிப்பட்ட இயக்கமாக இருந்தாலும், எவ்வளவு தியாகத்தை செய்திருந்தாலும் அதை தரமட்டமாக்கிவிடும் என்பதை தமிழ்நாட்டின் அரசியல் முடிவுகளிலிருந்து நான் மூத்த அரசியல்வாதியாக புரிந்து கொண்டேன். வேந்தர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை மாத்திரம் இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்து காலத்தின் அருமை கருதி விடைபெற்றுக் கொண்டிருக்கலாம் என்று கருதுகிறேன். இன்றைய இளைஞர்கள் மத்தியில் ஏதோ ஒரு கோபம் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா இளைஞர்களுடைய உள்ளங்களிலும் அந்த கோபம் வெளிப்படாமல், வெறிச்சோடி போகாமல் தங்களுடைய இதயத்திற்குள்ளே வைத்து கொண்டு வெந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கோபம் உங்களை போன்ற மிகப்பெரிய கல்விவான்கள், தமிழ்நாடு முழுவதுமல்ல இந்தியா முழுவதும் பரவியிருக்கின்ற கல்விவானங்கள் ஒரு ரிசர்ச் செய்ய வேண்டும், ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதற்குரிய தகுதிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குழுவை, மிகப்பெரிய அறிவாளிகளை இந்த பல்கலைக்கழகம் SRM குரூப் அமைக்க வேண்டும் என்பதை இந்த பிறந்த நாளில் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கோபம்
அதிகமானால் இந்த கோபம் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இந்தியாவில் மாறுமானால் இந்தியாவிற்கு உள்ள ஒரு சூழ்நிலை, அதாவது பன்னாட்டில் நாம் இன்று முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தடைபெறுமோ என்ற அச்சம் என இருக்கிறது. யாரையும் நான் குறை சொல்ல விரும்பவில்லை. இனி 5 ஆண்டுகள் கழித்து நீங்கள் வீட்டிலே இருந்து செல்லிலிருந்து போன் போடலாம், அந்த ஓட்டுக்கள் போடலாம், செல்லிலிருந்து ஓட்டுக்கள் போடக்கூடிய நிலை வரலாம். விஞ்ஞான வளர்ச்சி என்பது இன்று இளைஞர்கள் மத்தியிலே ஏக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா இல்லை ஊக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா என்பதை இது மாதிரி பல்கலைக்கழகங்கள் ரிசர்ச் செய்வதற்கு ஒரு குழுவை அமைக்க வேண்டும். அதுதான் இந்த பிறந்தநாள் விழாவில் தாழ்மையாக நம்முடைய வேந்தர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். அவர் கண்ணீர் சிந்தி ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு விவசாய குடும்பத்திலிருந்து வந்து சிவப்பு மனிதனாக வந்து கடுமையான உழைப்பால் தான் ஏற்படுத்திய இந்த மிகப்பெரிய, நீங்கள் இங்கே மாத்திரம் பார்க்குறீங்க, உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, ஹரியானாவில் இருக்குது, மலேசியா சிங்கப்பூரில் இருக்குது, இனி எங்கெங்கேயோ இருக்கிறதை எல்லாம் சொல்லுகிறார்கள். ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய கிராண்ட்ஸ், அதாவது என்னுடைய பேரன் இந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார். பிடெக் முடிச்சுட்டு நான் எம்பிஏ போய் ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் என்ற இடத்தில் விக்டோரியா யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன்னு சொன்னான். படிப்பா அப்படின்னு அங்கே போய் படிக்க ஆரம்பத்தில் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று சொன்ன தமிழ்நாட்டில். ஓஹோ, நீங்கள் பிடெக் எங்கே முடித்தீர்கள் என்று சொன்னார். நான் வந்து எஸ்ஆர்எம்மில் முடித்தேன் அப்படின்னா. எஸ்ஆர்எம் விடவா, ஏன் அங்கிருந்து இங்கே வந்தீங்க? அப்படிப்பட்ட புகழ் உலகம் முழுவதும் இருக்கிறது. அதை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புவது காரணம், அவருடைய கடுமையான உழைப்புத்தான் இந்த வெற்றியை தேர்ந்தெடுக்கிறது. யாராக இருந்தாலும் கடுமையாக உழைத்தால், உண்மையாக உழைத்தால், சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு உழைத்தால், விசுவாசமாக ஒரு தலைமைக்கு இருந்தால் வெற்றி பெற முடியும் என்பதை நேரத்தில் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.